ஊழல்வாதிகளை இணைத்துக் கொண்டு சுயநலத்துடன் பாஜகவால் அமைக்கப்பட்டதுதான் தேசிய ஜனநாயக கூட்டணி என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் விமர்சித்துள்ளார். சென்னையில் என்டிடிவி நடத்திய கருத்தரங்கில் பங்கேற்று பேசிய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தங்களது அரசு மீது பாஜக வைத்த கற்பனை குற்றச்சாட்டுகளுக்கு எல்லாம் உரிய பதில் அளித்துள்ளதாக கூறியுள்ளார். ஊழல்வாதிகளை எல்லாம் சேர்த்துக்கொண்டு கூட்டணி அமைத்துள்ள பாஜக தமிழ்நாட்டிற்கு இழைத்த துரோகங்கள் குறித்த தனது கேள்விகளுக்கு பதில் அளிக்கவில்லை என்று சாடியுள்ளார். கற்பனை குற்றச்சாட்டுகளை சொல்லி எங்கள் மேலே பழி சுமத்திக்கிட்டே இருக்காங்க. நான் பாஜக கிட்ட கேட்குறது என்ன என்றால், உங்கள் கூட இருக்கக்கூடிய எல்லோருமே ஊழல்வாதிகள் தான். அதுலேயும் உச்சநீதிமன்றம் வரைக்கும் போய் ஊழல் வழக்கில் தண்டிக்கப்பட்டவங்க தான் அதிமுக. நீங்கள் கூட்டணியில் இல்லாத சமயத்தில் அவங்க மேலே எத்தனை குற்றச்சாட்டுகளை சொன்னீங்க? இப்போது உங்கள் வாஷிங் மிஷினில் அவங்களெல்லாம் வெளுத்துட்டீங்களா? இதுதான் என்னுடைய கேள்வி. அடுத்து இந்து விரோத கட்சின்னு பேசுவாங்க. ஆனால் உண்மை என்ன? இந்தியாவிலேயே பாஜக ஆளுகிற மாநிலங்கள் கூட இல்லாத அளவுக்கு நாங்கள் ஆட்சி அமைச்சு இந்த 1730 நாட்களில் 1730 நாட்களில் 4000 கோயில்களுக்கு குடமுழுக்கு பண்ணியிருக்கிறோம். உண்மையான பக்தர்கள் மகிழ்ச்சி அடைகிறாங்க. இப்படி பாஜக வச்ச குற்றச்சாட்டுகளுக்கெல்லாம் நான் ஆதாரத்தோடு பதில் சொல்லிவிட்டேன். ஆனால் அவங்களோ நான் கேட்குற எந்த கேள்விகளுக்கும் பதில் சொல்லலை. நீட் தேர்வு விலக்கு குறித்து கேள்வி எழுப்பும் அதிமுகவினர் தங்களது கூட்டணியில் இருக்கும் பாஜகவிடம் வலியுறுத்த அஞ்சி நடுங்குவது ஏன் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வினவியுள்ளார். தமிழ்நாட்டின் மீது பாஜக வலுக்கட்டாயமாக திணித்த திட்டங்களுக்கு எதிராக குரல் கொடுக்க அதிமுகவுக்கு திராணி இல்லை என்றும் அவர் விமர்சித்துள்ளார். நீட் தேர்வு விலக்கு பற்றி அக்கறையோடு கேட்டிருக்கக்கூடிய எதிர்க்கட்சியினர் அவங்களோட கூட்டணிக்கு தலைமை தாங்குகிற பாஜக கிட்ட அதை வலியுறுத்த ஏன் தயங்குறாங்க, அஞ்சி நடுங்குறாங்க? தமிழ்நாட்டு மேலே பாஜக வலுக்கட்டமாக திணிச்சிருக்கிற திட்டங்களை பற்றி குரல் எழுப்ப திராணி இல்லாமல் இருக்கிறவங்க நெஞ்சு நிமித்தி எப்படி மக்களுக்காக கேள்வி எழுப்புவாங்க? தமிழ்நாட்டோட தன்மானத்தை காக்க எப்படி தலை நிமிர்ந்து பேசுவாங்க? அதனால தான் நடக்க போகிற தேர்தல் தமிழ்நாடு வெர்சஸ் இந்தியன்னு அழுத்த நிறுத்தமாக நான் சொல்லிகிட்டு இருக்கிறேன். வழக்குகளால் மிரட்டப்பட்டு முழுக்க சுயநலத்தோடு அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய என்டிஏ கூட்டணியை அடுத்தடுத்த துரோகங்களுக்கான அச்சாரம் தான் தமிழ்நாட்டு மக்கள் பார்க்குறாங்க. நான் உறுதியாக சொல்கிறேன், என்டிஏவுக்கு தோல்வி என தக்க பதிலடியை வர தேர்தலில் தமிழ்நாடு நிச்சயம் வழங்கும். நான் மக்களை நம்புகிறவன். எங்கள் அண்ணா சொன்ன மாதிரி மக்கள் கூடவே வாழுறவன். இன்னும் பல திட்டங்களை உருவாக்கி இந்தியாவில் தமிழ்நாடு தான் நம்பர் 1 மாநிலம்னு தொடர்ந்து பெருமையோடு சொல்ல நான் உழைப்பேன். இந்தி திணிப்பை ஏற்காததால் நிறுத்தி வைத்துள்ள கல்வி நிதி எப்போது வரும்? தமிழ்நாட்டிற்கு இயற்கை பேரிடர் நிதியை கூட முறையாக தராதது ஏன்? கோவை மெட்ரோ ரயில் திட்டத்திற்கு அனுமதி தராதது ஏன்? கீழடி அறிக்கை எப்போது வரும்? இப்படி ஏராளமான கேள்விகள் இருப்பதாக முதலமைச்சர் கூறியுள்ளார். இந்த நெருக்கடிகளுக்கு இடையிலும் அனைத்து தரப்பினருக்கும் நன்மை பயக்கும் திட்டங்களை திராவிட மாடல் ஆட்சி வழங்கி இந்திய அரசியலில் தனித்துவமாக திகழ்வதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பெருமிதம் தெரிவித்துள்ளார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.